இந்த உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அடையணும் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அடைவதற்கு ஆவியானவருடைய ஊழியம். ஒன்று, வசனத்தை நினைப்பூட்டுவது ஆவியானுடைய ஊழியம். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அடைவதற்கு ஆவியானுடைய ஊழியம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசும்போது அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக செய்கிறான். தனக்குத்தானே என்றால் அவன் ஆவியின் மனுஷனை கட்டி எழுப்புகிறான். ஆவியின் மனுஷனை அந்நிய பாஷை நீங்கள் பேசுங்க, ஆனால் நீங்கள் பேசல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுகிறார். அந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான அந்நிய பாஷை பேசும்போது உள்ளான மனுஷனை ஆவியானவர் உள்ள பக்தி விருத்தி உண்டாக்கி உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் பண்ணி உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புகிறார். இப்போ ரெண்டு, ஒன்று மனதும் இன்விசிபிள், ஆவியும் இன்விசிபிள், சிந்தையும் இன்விசிபிள், ஆவியும் இன்விசிபிள். இந்த ரெண்டு இன்விசிபிள்ல ஆவியானவர் ஊழியம் செய்ய நீங்கள் இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க எல்லா இன்விசிபிளும் விசிபிளாய் மாறும். இந்த வேதத்தில் இதுவரை இன்விசிபிளாய் இருந்தது, வேதத்தில் இதுவரை வார்த்தையாய் இருந்தது, உங்களுக்கு பொருளாய் மாறப்போகிறதை கர்த்தர் பேசுகிறார். நம்ம சபைக்கு பொருளாய் மாறப்போகிறதை கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆவி மனது, உங்களுக்குள்ளே ஆவியானவர் அப்படி உள்ள ஒரு தூண்டுதலையும் மனதில் ஒரு தூண்டுதலையும் ஆவியானவர் இதுவரை இல்லாத அளவில் உங்கள் மனதையும் உங்கள் ஆவியையும் கேப்சர் பண்ணுவாராக.